நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், என்ன நடக்குது? பாமகவில் தலைவர் செயல் தலைவராக மாற்றப்பட்டிருக்காரு, நிறுவனர் மீண்டும் தலைவர் பொறுப்புக்கு வந்திருக்காரு, என்ன நடக்குது? நிச்சயமாக பாமகவை பொறுத்தளவு எந்த முடிவாக இருந்தாலும், யார் தலைவராக இருந்தாலும், நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாசுடைய முடிவுதான் இறுதி முடிவாக இருக்கும். குறிப்பாக அவருடைய உத்தரவுப்படி, அவருடைய அறிவுறுத்தலின்படி தான் எந்தவித கட்சி நியமனமாக இருக்கட்டும், கட்சியில் இருக்கக்கூடிய எந்த முக்கிய முடிவுகளாக இருக்கட்டும், எந்த முடிவுகளுமே மருத்துவர் ராமதாஸ் தான் எடுப்பார். அந்த அடிப்படையில ஜி.கே. மணி பல ஆண்டுகளாக தலைவராக இருந்தாலும் பாமக ராமதாஸ் கட்சியை வழிநடத்தி வந்தார். மீண்டும் இளைஞர்களுடைய கட்சியை கிராமமாக வளர்த்தெடுக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் பாமக தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய கட்சியை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்காக தான் பாமகவுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸை மருத்துவர் ராமதாஸ் பாமகவுடைய பொதுக்குழுவை கூட்டி அறிவித்திருந்தார். தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸும் பல்வேறு நேரங்கள்ல பல இடங்களில் கிராமமாக சென்ற கட்சியை வளர்த்தெடுத்தாலும் தேர்தல் நேரத்துல, தேர்தல் கூட்டணி சமயத்துல சில முரண்பாடுகள் இருந்ததாக அப்போதே பேசப்பட்டது. ஒவ்வொரு கூட்டணி பேச்சுவார்த்தையில இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாக எல்லாம் அப்போது சொல்லப்பட்டது. தற்போது இளைஞரணி தலைவர் பதவியை ஏற்கனவே முகுந்தனுக்கு நியமிப்பதாக மருத்துவர் ராமதாஸ் அறிவித்த போது தன்னுடைய அதிருப்தியை மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் வெளிப்படுத்தினார். ஏற்கனவே அந்த கருத்து வேறுபாடுகளாம் இருந்தது தகவலாக சொல்லப்பட்ட நிலையில அந்த அதிருப்தியை மேடையிலேயே வெளிப்படுத்தியது வெளிப்படையாகவே இதற்குடைய கருத்து முரண்பாடு இருப்பது தெரிய வந்தது. இந்த நிலையில்தான் சில கட்சியில் நடைபெறக்கூடிய சில பணிகளை நானே கண்காணிக்க போகிறேன், நானே அனைத்து பிரிவுகளையும் எடுக்கப் போகிறேன் என்ற அடிப்படையில் தற்பொழுது பாமகவுடைய தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ள இருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் செயல்படுவார் என்று தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கௌரவ தலைவர் என்ற பதவியில ஜி.கே. மணி இருக்கிறார். தற்போது கோகுல், இன்னைக்கு அமித்ஷா வர இருக்கக்கூடிய நிலையில கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அந்த கூட்டணியில பாமக உறுதியான நிலைப்பாட்டை இன்னைக்கு அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிக்கப்பட்டது. இந்த நிலையில எந்த தனித்து முடிவு எடுத்துக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த பொறுப்பு மாற்றமா, இல்ல மீண்டும் தலைவர் பொறுப்புக்கு தன்னை கொண்டு வந்திருக்காரா ராமதாஸ்? நிச்சயமாக, அதாவது திமுகவை தவிர மற்ற கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை என்ற கருத்தில் தான் மருத்துவர் ராமதாஸ் இருக்கிறார். திமுக கூட்டணியை தவிர மற்ற கட்சிகளோடு கூட்டணி என்ற அடிப்படையில் தான் அவர் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு தைலாபுரத்தில் நடந்த கைதிகள் சந்திப்பில் கூட அப்போது ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். மாநிலங்களவை பதவியை திமுகவை தவிர மற்ற கட்சிகளோடு ஆதரவோடு பெறுவதற்காக பேச்சுவார்த்தை கூட நடத்தலாம் என்று ஒரு சுத்தமான தகவலை தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில அன்புமணி ராமதாசும் மருத்துவர் ராமதாசும் கூட்டணி பேச்சுவார்த்தையில சில கருத்துக்கள் இருக்கிறது. தனிப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விடக்கூடாது என்ற அடிப்படையில தலைவர் என்ற அதிகார பதவியை தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் நிறுவனரோடு சேர்த்துக் கொண்டு அந்த பதவியையும் தற்பொழுது எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது. எந்த ஒரு அறிவிப்பா இருந்தாலும் நிறுவனர் தான் அறிவித்து வந்த நிலையில தற்பொழுது அதிகாரம் மிக்க ஒரு தலைவர் பதவியை தானே வைத்துக் கொண்டிருப்பது கூட்டணியில் எந்த முடிவையும் தனிப்பட்ட முறையில் அன்புமணி ராமதாஸ் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த முடிவை எடுத்துக்கலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் செயல்படலாம். செயல் தலைவருக்கான அதிகாரம் என்ன என்ற ஒரு வரையறை இதுவரை பாமகவுடைய சட்ட அந்த விதிகள் எதுவும் இல்லாத நேரத்தில் ஒரு புதிய பதவியை செயல் தலைவர் என்ற பதவியை அன்புமணி ராமதாஸுக்கு நியமித்து தற்போது மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருப்பது ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.